ஹிப்னாட்டிசத்தால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமாக இருக்குது. மாணவர்கள் எடுத்தோமானால் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன், மெமரி, நினைவாற்றல், மூளைத்திறன், திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து அழகாக தேர்வு எழுதுறது, நேர்காணல் அப்படிங்கிற இன்டர்வியூவில் நல்லா பழகிறது, பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது, ஒரு குழுவோடு சேர்ந்து இணைந்து செயல்படுறது, ஆணித்தரமாக அழுத்தமாக மற்றவர்களை காயப்படுத்தாமல் நம்ம கருத்துக்களை தெரியப்படுத்துறது, பழகுமுறைகளை அழகாக ஆக்கிக்கொள்வது, எல்லோருக்கும் உதவுற மாதிரி பார்த்திங்கன்னா அச்சங்கள், தயக்கங்கள், ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் குறைச்சிடலாம், தாழ்வு மனப்பான்மையை போக்கிடலாம், தைரியமாக துணிச்சலாக செயல்படலாம், வெட்க உணர்வு, கூச்ச சுபாவம், ஷை டைப்புன்னு சொல்கிறாங்கள்ல அதெல்லாம் மாற்றிடலாம், அழகாக எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வரலாம், தலைமை பண்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், உடம்பை நல்லா வச்சுக்கலாம், மனசை நல்லா வச்சுக்கலாம், கோபத்தை குறைச்சிக்கலாம், மகிழ்ச்சியை அதிகமாக்கிக்கலாம், புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கலாம், கற்றுக்கொண்டவற்றை நினைவில் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மேடையில் சிறப்பாக பேசலாம், விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கலாம், ஒரு 4 பேருக்கு சமுதாயத்துக்கு உதவுற மாதிரி க்ரியேட்டிவாக புதுவிதமாக சிந்திக்க தொடங்கலாம். ஹிப்னாட்டிசம்ங்கிறது 2 விதமாக பார்க்கலாம். இது ஆர்ட்ஸானு கேட்டால் ஆமாம்னு சொல்லுவேன், சயின்ஸானு கேட்டாலும் ஆமாம்னு சொல்லுவேன். நார்மலாக இருக்கிற மனிதர்கள் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு, வளர்வதற்கு உதவுகிற எல்லா இடங்களும், இவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனையே இல்லாத மனிதர்கள், நார்மலாக இயல்பாக இருக்கிறாங்க, இன்னும் எதுனா புதுசாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, இவங்களுக்காக சொல்லிக் கொடுக்குற இடமெல்லாம் வந்து ஹிப்னாட்டிசம்னு பேர். செல்ஃப் ஹிப்னாசிஸ், ஹெட்ரோ ஹிப்னாசிஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ், அச்சீவிங் கோல்ஸ் மட்டும்தான் இதனுடைய நோக்கம். ஏதோ ஒரு இலக்கு இருக்குது, இலக்கை நோக்கி போகணும், அடையணும், அதுக்காக சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஹிப்னாட்டிசம், ஆர்ட்ஸ். சிலருக்கு உடலில் சில ப்ராப்ளம், மனசில் சில ப்ராப்ளம், மனதின் காரணமாக உடத்தில் ப்ராப்ளம், உடலின் காரணமாக மனதில் ப்ராப்ளம், இது வந்து சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விவரங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஹிப்னோ தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த மனநல குறைபாடுகள் அல்லது மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனச்சோர்வு, உடல் அதன் காரணமாக உடல் அஃபெக்ட் ஆகிற இடங்கள்லாம் சரி பண்ணுறதை ஹிப்னோ தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த ஹிப்னோ தெரப்பி வந்து சயின்ஸ். அதனால் ஹிப்னாட்டிசம் இஸ் ஆர்ட்ஸ், ஹிப்னோ தெரப்பி இஸ் சயின்ஸ், ஹிப்னாட்டிசம் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஹிப்னோ தெரப்பி இஸ் ஃபார் பீப்புள் வித் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம், நன்றி.